மாணவர்களே, ஒரு நிமிடம் அந்த வார்த்தை கேளுங்க. இந்த காலை வேளையிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். நாம் நடக்கிற ஒவ்வொரு பாதையிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். உங்களுடைய தொழிலின் காரியத்தில், உங்களுடைய குடும்பத்தின் காரியத்தில் எல்லாவற்றிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஒவ்வொரு காரியத்திலும் அழகாக நடத்தி வருகிறார். நீங்கள் நடக்கிற வழிகள் எல்லாவற்றிலும், உங்களுடைய தொழில்களில், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நீங்கள் ஆண்டவரை ஆகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நிலைநிறுத்தும் போது, நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நினைக்கும் போது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உங்களுடைய வழிகள் எல்லாவற்றிலும், உங்களுடைய பாதைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் செவ்வைப்படுத்துவேன் என்று, ஆசீர்வதிப்பேன் என்று விசேஷ விதமாய் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் எத்தனையோ தொழில்கள் செய்து உங்களுடைய தொழில்கள் ஒருவேளை தோல்வியில் முடிந்திருக்கலாம். இன்னும் ஏதோ ஒரு காரியங்கள் நீங்கள் தோல்வியில் முடிந்திருக்கலாம். அந்த காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறது என்னவென்றால், உன் வழிகளில் எல்லாவற்றிலும் என்னை நினைத்துக்கொள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, ஒரு தொழில் செய்ய நீங்கள் நினைக்கிறீர்களா? அந்த தொழில் செய்வதற்கு முன்னாக நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபித்து, நீங்கள் ஆண்டவருக்கு சித்தம் உண்டாண்டு நீங்கள் ஜெபித்து நீங்கள் அந்த தொழிலை ஆரம்பிக்கும் போது, உங்களுடைய வழிகளில் ஆண்டவரை நீங்கள் நினைக்கும் போது, அந்த வழிகள் எல்லாவற்றும் ஆண்டவர் அறிந்து, மகனை இதை செய், இதை செய்யாது என்று உங்கள் வழிகள் எல்லாவற்றும் ஆண்டவர் நினைத்து உங்கள் பாதையை செவ்வைப்படுத்துவேன் என்று விசேஷ விதமாய் உங்களை பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையிலே ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உங்களுடைய வழிகள் எல்லாவற்றிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செவ்வை பண்ணுவார். உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து உங்கள் தொழில் எல்லாவற்றையும் வருத்திக்க பண்ணுவேன் என்று விசேஷ விதமாய் இந்த காலை வேளையிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நீங்கள் ஒன்றுதான் செய்ய வேண்டும். உங்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எந்த வேளையிலும் நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நினைத்து நீங்கள் ஜெபித்து நீங்கள் காரியத்தை நடப்பிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடம் ஜெயிப்பீர்களா? நீங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனை, என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தகப்பனை, ஆண்டவரை உடைய அதிகமாக நேசிக்கிற பிள்ளைகளப்பா, உடைய வழிகள் எல்லாவற்றும் நினைக்கிறார்களப்பா, உடைய வழிகள் பாதைகள் எல்லாவற்றையும் செவ்வைப்படுத்தி அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, தொழிலை ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்கு நன்றி. மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் உடைய ஜெபத்தை கேட்டார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், கையின் பிரயாசம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். தேவன் தமது வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.